வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மித்ரா வச்ச குண்டில் மித்ராவை விழுந்துட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம பாரதி எப்படியாவது அவளை பழி வாங்கணும், என்ன ஆதிக்கிட்ட என்னையும் என் அண்ணனையும் மாட்டி விட்டால, அதுக்காக தான் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பீங்காங் கிளாஸை தள்ளி விட்டு அதுக்கு நம்ம பாரதியோட காலில் குத்திரும். அதோட ஆஃபீஸுக்கு போக முடியாது அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இவ என்ன ரெஸ்ட் நான் பீங்கானை வச்சு குத்த வச்சேன், அதெல்லாம் முடியாது, இவ ஆஃபீஸுக்கு இப்போ கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு மித்ரா ஆர்டர் போடாங்க. அந்த நேரத்தில் லிஃப்ட் வேற ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. லிஃப்ட் ஒர்க் ஆகலைன்னா என்னன்னா, என் பாரதியை தூக்கிட்டு போவேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஆதி களம் இறங்கி நம்ம பாரதி அலைக்கா தூக்கிட்டு போகிறாங்க. மித்ரா பார்த்து வயத்தெரிச்சல் அடைகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம மித்ரா தந்திரமாக யோசிக்கிறாங்க. என்னையும் என் அண்ணனையும் ஆதிக்க அம்மா செயினை திருடிட்டாங்க, நாங்கள் தான் மறைச்சி வச்சோம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ஃபைனான்சியரை கொண்டு வச்சு போட்டு கொடுத்தால உன்னை கண்டிப்பாக நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஆதித்யாவோட பாலை எடுத்த மாதிரி எடுத்து அவனுக்கு தலையில் வேற பாலில் போட்டு உடைச்சிட்டாங்க நம்ம பாரதியை நடுங்க வைக்கும் விதமாட்டு. அடுத்ததாக பார்த்தோன்னா கிளாஸை அப்படியே தண்ணி கிளாஸை தள்ளி விட்டு அதை உடைய வச்சு மித்ரா அதில் நம்ம பாரதி சமுட்டி காயம் பட்டுருது. உடனே உனக்கு வேணும்டி, வேணும், நான் இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், நீ நடக்காமல் போகணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க, நினைக்கிறாங்க மித்ரா. என்ன எப்படி பாரதி பட்டுட்டு இந்த கிளாஸை எப்படி வச்சா அப்படின்னு கேட்க நேரம் நம்ம தவக்கலை, நான் தான் மறந்து வச்சுட்டேன், ஆனால் இப்படி கீழே உள்ளோன்னு நினைக்கல அப்படின்னு போட்டுக்கிட்டாங்க. நான் தானே தள்ளி விட்டது, வேணும்னு தான் தள்ளி விட்டேன், உனக்கு ஆட்டத்தை அடக்கணும் பாரதி, அதுக்காக தான் நீ என்னையே என் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு போட்டு கொடுப்பியா அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே வஞ்சன் சாட்டி யோசிக்கிறாங்க. அதோட இப்போ நான் பாரதியை இப்போ எப்படி நீ ஒரு ரூமுக்கு போவ அப்படின்னு சொல்ல நேரம், உங்கள் ஹெல்ப் தேவையில்லை சார், நானே போய்கிடுவேன் அப்படின்னு ஆதிக்கிட்ட சொல்லிக்கிட்டு நம்ம பாரதி அப்படியே மெதுவாக நடந்து போய் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஒன்று ரெஸ்ட் எடுக்காதுக்கா நான் இப்படி பண்ணினேன், இல்லை நீ ஆஃபீஸுக்கு வரணும், கட்டாயமாக வேலை இருக்குது அப்படின்னு க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு ஆஃபீஸுக்கு கண்டிப்பாக ஒரு அர்ஜென்சி விஷயம் இருக்குது, நீ வரணும் அப்படின்னு பாரதியை கிளப்பிக்கிட்டு பாரதியை வர்றதுக்கு சொல்கிறாங்க. அந்த நேரம் காரை நம்ம மித்ரா ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அதோட பாரதியை பார்த்து, நீ என்ன ஆஃபீஸுக்கு எங்கள் கூட காரில் வரலான்னு நினச்சி அது மட்டும் கனவு காணாத, என் கூட வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் கூட நான் வரதுக்கு விருப்பப்படலை மேடம், நான் நாட்டே வந்துக்கிடுவேன். ஓ, நீ நடந்து வருவியா, பார்க்கலாண்டி, நீ என்கிட்ட நேருக்கு நேர் மோதிட்டல, ஒன்று விட போகிறதில்லை அப்படின்னு அந்த இடத்துல ஆக்ரோஷமாக கொந்தளிக்கிறாங்க நம்ம மித்ரா. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம ஆதியும் ரெடி ஆகி வராங்க. இந்த கட்டத்தில் நீ எப்படி ஆஃபீஸுக்கு இதில் வராட்டினா எப்படி வருவேன் அப்படின்னு கேட்க நேரம், நான் இதில் வரல சார், உங்கள் உதவி எனக்கு தேவையில்லை, நான் எனக்கு உதவியை நான் பார்த்துக்கிட்டேன், நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போங்க அப்படின்னு நம்ம பாரதி ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க. நீ முரண்டு பிடிக்காத பாரதி, நீ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நீ வர முடியாது, அதுவும் இல்லாமல் என் மனைவியை நான் இப்படி போட்டு விட்டுட்டு போக முடியாது, நீ இப்போ எப்படி போகலாம் ஆஃபீஸுக்கு நீ முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல நேரம், ஏன் உங்கள் கார் இல்லாட்டா என்ன, கால் டாக்ஸி ஆட்டோ அப்படி ஏதாவது ஒன்று இருக்குல்ல, அதை பிடிச்சி நான் போய்கிடுவேன், அப்போது நானும் அது கூட உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த சைடு காரை ரெடி பண்ணி வச்சுட்டு மித்ரா வா அப்படின்னு ஆதியை கூப்பிடாங்க. வாங்க ஆதி, நம்ம போகலாம் அப்படின்னு கூப்பிடாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பாரதியை பார்க்குறாங்க. ஆதி, நான் வரல, நீ போ மித்ரா, நான் ஆதி இப்போ உள்ள நிலைமையில் பாரதி கூட நான் துணையாக இருந்தால் பாரதிக்கு நடக்க முடியாமல் இருக்கு, அப்படி ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தான் நான் பாரதி கூட வரேன், நான் அவள் கூட ஆட்டோயோ கால் டாக்ஸியோ எதுலையாவது வந்துக்கிடுவேன், நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இதுலேயும் உங்களுக்கு நீ பாரதியை விட்டு கொடுக்க முடியலை அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம தான் இவனு கூட இருந்து ஃபூலிஸ் ஆகிட்டு இருப்போம் போலுக்கு, அவனுக்கு அடி மனசில் ஃபுல்லாக பாரதியோட எண்ணம் தான் இருக்குது, வேணும்னு நம்மகிட்ட நடிச்சிட்டு இருக்காரு. ஆதித்யா கிட்ட நீ அப்பா இல்லைன்னு சொல்லையும் வச்சாரு, ஆனால் நான் அப்பா இல்லைன்னு சொன்னாலும் இவருக்கு அடி மனசில் ஒரு எண்ணம் அப்பா நான் தான் அப்படின்னு இருந்தனால தான் அன்னைக்கு நைட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த பாரதியோட ரூமில் போய் ஆதித்யாவை பார்த்துட்டு வந்தார். எல்லாம் பார்த்தா சுட்டுமுட்டு பார்த்தா அவருக்கு அடி மனசில் பாரதி தான் இருக்கானோ, இந்த எண்ணத்தை அப்படியே வளர விடக்கூடாது, அடித்து உடச்சி துளிர்த்த இலையை பிடுங்கி எடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஆவேசமாட்டு நம்ம மித்ரா கங்கணம் கட்டுறாங்க. அதோட பார்த்தோம்னா சரி எப்படியும் தொலைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மித்ரா ஆஃபீஸுக்கு போயிடறாங்க. அங்கே போனதை லிஃப்ட்டை ஒர்க் ஆகாமல் வச்சுட்டாங்க. இப்போ அந்த பாரதி எப்படி லிஃப்ட்டு ஒர்க் ஆகாமல் இருக்க நேரம் வருவா லிஃப்ட்டில், அவள் கஷ்டப்படணும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க. நீ லிஃப்ட்டில் ஒன்றும் வர
முடியாதுடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல மித்ரா கிட்ட வந்து சவால் விடுறாங்க. லிஃப்ட் ஒர்க் ஆகலை, நீ இப்போ நடந்து தான் வரணும், நீ கஷ்டப்படணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஆடி போகிறாங்க நம்ம பாரதி. லிஃப்ட் இல்லைன்னா நம்ம எப்படி போவோம், மெதுவாக நடந்து போவோம் அப்படின்னு வந்து நினைக்கிற நேரம் தான் நம்ம பாரதியை வந்து கூப்பிடாங்க. ஆதி, இந்த பாரு, லிஃப்ட் இல்லைன்னா நீ நடந்துக்கிட முடியாது, வா என்னை பிடிச்சி என் கையை பிடிச்சிக்க அப்படின்னு வந்து மெதுவாக கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் சரிப்படாது, உன்னை நான் தூக்கிட்டு போகிறேன்னு அலைக்கா வந்து நம்ம பாரதியை வந்து ஆதி வந்து தூக்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்து மித்ரா வயிற்றுச்சல் அடைகிறாங்க. என்ன நம்ம ஒன்று நினச்சா இப்படி ஒன்று நேர் மாறுதல் நடக்கு, இது வந்து சரிப்படாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆவேசமாக கொந்தளிக்கிறாங்க. நம்ம ஆதியும் பாரதியை தூக்கிட்டு போகிறத பார்த்து நம்ம மித்ரா, என்ன பண்ணினாலும் நம்மளுக்கு இணையாட்டு தான் எல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு வந்து இதை என்னடா பண்ணி இந்த பாரதியை ஆதிக்கிட்ட இருந்து விரட்ட முடியும் அப்படின்னு வந்து அடுத்ததாக ஏதாவது திட்டம் போட நான் விட மாட்டேன் பாரதி, நான் வந்து எனக்கு கிடைக்காத ஆதி உனக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க.